அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு பகுதி மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த மாரிராஜன், பெரியசாமி, சந்திரா உள்ளிட்ட 130 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சில மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், சின்ன உடைப்பு பகுதியில் 350 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக 2009ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இழப்பீடு முடிவுகள் செய்யப்பட்டு அனைத்து நபர்களுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் மறு குடியமர்வு மற்றும் மறு வாழ்வு தொடர்பான எந்த விதமான முறையான திட்டமும் எடுக்கப்படவில்லை. தொழிலாக பயன்பாட்டிற்கான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் போது மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு ஆகியவை செய்து தர வேண்டும். 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விதிகளில் இதனை உறுதி செய்திருக்கிறது. இதனை தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இப்பகுதி மக்களை வெளியேற்றும் நோக்கில் கனரக இயந்திரங்கள் காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு வசதிகளை செய்து தராமல் 1997ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் விதிகளை அமல்படுத்துவது செல்லாது என உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா கிளாட் ஆகிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் தொழிலாக பயன்பாட்டிற்கான நிலம் கையகப்படுத்துதல் விதிகளின்படி மறு குடியமர்வு மற்றும் மறுவாழ்வு வசதிகளை செய்து தர வேண்டும் என வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் 2013ஆம் ஆண்டே அந்த விதி நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அதற்கு முன்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. இழப்பீடு தொகையை பெரும்பாலானவர்கள் வழங்கப்பட்டு விட்டது என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக தமிழக வருவாய்த்துறையின் முதன்மை செயலாளர், நில நிர்வாக பிரிவின் இயக்குனர், மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அதுவரை அப்பகுதியில் மக்களை அங்கிருந்து வெளியேற்ற இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.